بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفي محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما المؤمنون في تواتبهم وتراحمهم كالجسد الوحيد صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த புகாரி ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் வாசிக்கப்பட்டு அதற்கான விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற அந்த தொடரிலே இன்றைய தினத்தில் அல் குர்ஆன் கூறுகின்ற விஸ்வாசிகளின் பண்புகளில் 3 பண்புகளை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோடு கலந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா நான் ஓதிய திருமறை வசனத்திலே ஒரு விசுவாசியிடம் கட்டாயமாக இருக்க வேண்டிய 3 பண்புகளை சொல்கின்றான். அதிலே முதலாவது பண்பு என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய விசுவாசிகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹு தாலா முதலாவதாக சொல்கின்றான். இரண்டாவதாக அல்லாஹு தாலா சொல்கின்ற பண்பு, அல்லாஹு தாலாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகின்ற பண்பு, அவர்கள் எப்போதும் அல்லாஹு தாலாவுடன் தவக்குல் வைப்பார்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு விசுவாசியிடம் காணப்பட வேண்டிய குறிப்பான 3 பண்புகளை சொல்கின்றான். அல் குர்ஆன் பல இடங்களில் விசுவாசிகளுக்கு காணப்படுகின்ற பண்புகளை பொதுவாக சொன்னாலும் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா 3 முக்கியமான பண்புகளை சொல்கின்றான். அந்த பண்புகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் மூமின் என்ற அந்த தரத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களை ஒரு கணம் சீர்திருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் முதலாவதாக அல்லாஹ் கூறுகின்ற பண்பு, அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு அச்சம், பயம், உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எங்களுக்கு அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா? அல்லாஹ் பற்றி பேசும்போது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது ஆழமான ஒரு பயம் எங்களது உள்ளத்திலே ஏற்பட்டால் எங்களது ஈமான் ஒரு பலமான நிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி பேசினாலும் பரவாயில்லை, ரசூலை பற்றி பேசினாலும் பரவாயில்லை, நானும் எனது ஹாலும் என்று இருந்தால் எங்களது ஈமான் ஒரு பலமான நிலையில் இல்லை. சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்வை பற்றி அவர்கள் பேசினாலே அவர்களது உள்ளத்திலே ஒரு பலமான நடுக்கம் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை தாசூர் எனப்படுகின்ற ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி வந்து கேட்கின்றான், மை யஹ்மீக மின்னி யா முஹம்மத், முஹம்மதே ஏண்ட வாளிலிருந்து உன்னை பாதுகாக்கிற யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதண்ட வாளுக்கு பயப்படலை. அவர்கள் அல்லாஹ் என்று ஆழமாக தைரியமாக சொன்னார்கள், அவனது வாள் கீழே விழுகிறது. இது அந்த ஈமானுக்கு இருக்கின்ற சக்தி. அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு சக்தியை அந்த ஈமானுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அப்படியான ஒரு பயம், அல்லாஹ்வை சொன்னால் எங்களோட உள்ளத்தில் ஒரு ஆழமான பயம் வரணும். அதே போன்று உங்களுக்கு தெரியும், உமர் அலி அவர்கள் மாறு வேடத்திலே சென்று ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் கேட்கின்றார்கள், இந்த ஆட்டில் உண்டத்தா உண்ட முதலாளி கேட்டா சொல்லு, ஆட்டை ஓனாய் சாப்பிட்டுட்டு சொல்லி. அந்த சிறுவன் சொல்கின்றான் தெரியுமா, நான் ஏழுமென்றால் நீங்கள் சொல்கின்ற அந்த பொய்யை சொல்லி என்ற உரிமையாளரை ஏமாற்றலாம், ஆனால் என்னையும் உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லாஹ்வை ஏமாற்ற இயலாது என்ற கருத்தை அந்த எனவே சஹாபாக்கள் சமூகத்தில் வாழுகின்ற சிறுவர்களுக்கு கூட அல்லாஹ் பற்றிய ஒரு ஆழமான பயம் இருந்தது. ஆனால் அந்த பயம் எங்களுக்கு இல்லை. அந்த பயம் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் பாவங்களை விட்டும் நாங்கள் பெரும்பாலும் தூரமாக வாழ்வோம். பாவங்களின்பால் நாங்கள் நெருங்க மாட்டோம். அல்லாஹ் பற்றி அந்த பயம் எங்களோட உள்ளத்தில் உறுத்திட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை.
அந்த அல்லாஹ்வை பற்றிய பயம் மெல்ல மெல்ல எடுபட்டு அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை நாங்கள் சாதனங்களுக்கு கொடுக்க போய் அல்லாஹ் பற்றி பேசினாலும் எடுபடாது, ரசூலை பற்றி பேசினாலும் பெரிய அளவுக்கு எடுபடாத ஒரு நிலைதான் இந்த எங்களுக்கு மத்தியில் காணப்படுது. எனவே நாங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டா எங்களோட உள்ளத்தில் ஒரு பயத்தை எடுத்து நான் அல்லாஹ் பார்க்காட்டியும் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். ஒரு விசுவாசியிடம் காணப்பட வேண்டிய இரண்டாவது பண்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்றான். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய வசனங்கள் நாங்கள் சொல்லக்கல எங்களுக்கு தெரியும். பிரதானமாக இருக்கிற அல் குர்ஆனை நாங்கள் பல வகையாக கேட்கிறோம். நாங்கள் அல் குர்ஆனை ஓதுறோம், அல் குர்ஆன் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற பயான்களை கேட்கின்றோம். இன்றைக்கு நிறைய தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்கு, அல்லாஹ் பற்றி பேசப்படுகின்ற பிரபல்யமான பயான்கள் எல்லாம் காணப்படுது. நாங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி நாங்கள் என்னதான் கேட்டாலும் நாங்கள் ஒரு காதால கேட்டுட்டு மற்ற காதால விட்டுட்டு போகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுது. அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி இன்றைக்கு உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வாராக்களை விட அல் குர்ஆனை பார்த்து அல் குர்ஆன் போதனைகளால் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வாராக்கள் தான் கூட. ஏனென்றா அவளுக்கு அல் குர்ஆன் போதனைகள் அவ்வளவு அழகாக வாசித்து அதை விளங்குறான். எனவே நாங்கள் அல் குர்ஆன் வசனங்களை ஓதி விளங்குறதுக்கு முயற்சி செய்யணும். பொதுவாக எங்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருக்கு, குர்ஆனை ஓதுற ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம் இந்த பள்ளி வாசல்லையும் ஒரு ஜுசு 2 ஜுசுன்னு சொல்லி ஓதக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர் இருக்கா. ஆனால் அப்படி அல் குர்ஆனை ஓதுறதை விட நாங்கள் ஒரு பக்கத்தில் பொருளை வாசித்து அந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு நாம் விளங்குவோமாக இருந்தால், விளங்கி அதை நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அதுதான் குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்குற பெரிய ஒரு மரியாதை. இன்றைக்கு சமூகத்தில் வாழுகின்ற ஆக்கள் யாருமே சொல்ல இயலாது எனக்கு ஓத தெரியாது, யாருமே சொல்ல இயலாது எனக்கு வாசிக்க தெரியாது. அப்போ இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. குர்ஆனை லேசாக படிக்கிறதுக்குரிய வசதிகள், குர்ஆனை அழகாக ஓத வைக்கிறதுக்கான வசதிகள் பரவலாக காணப்படுது. எனவே நாங்கள் அல் குர்ஆனை ஓதி நாங்கள் விளங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் தொடர்ந்து கருத்தை விளங்காமல் 30 ஜூஸை ஓதி முடிக்கிறத விட கருத்தை விளங்கி அதன் அர்த்தத்தை விளங்கி நாங்கள் குர்ஆனை ஓதுவமாக இருந்தால் அது எங்களோட உள்ளத்தில் இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சென்ற வாரம் ஒரு வசனம் ஒன்று பார்த்தேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா நன்குசுல் அர்ள மின் அத்ராஃபிஹான்னு சொல்லி, அதாவது பூமியின் ஓரங்களை நாங்கள் மெல்ல மெல்ல குறைத்து கொண்டு வருவதை நீங்கள் அவதானிக்கவில்லை அல்லாஹ் இருக்கிறான். அப்போ இன்னா நன்குசுல் அர்ள மின் அத்ராஃபிஹான்னு சொல்லி வசனம். அதாவது நாம் பொதுவாக படிக்கிறேன்டா பூமி மெல்ல மெல்ல கடல் அரிக்குது, நம்மளோட பூமியெல்லாம் கடல் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லி நாங்கள் படிப்போம். ஆனால் அல்லாஹ் அதையும் சொல்கிறான் எப்படின்னா, பூமியை நீங்கள் பார்க்கலையா, நாங்கள் பூமியின் ஓரங்களை மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டு வாரம் என்ற வசனம் கூட அல் குர்ஆன்ல இருக்கு. அப்போ நாம் என்னண்டா அதில் பொருளை வாசிக்கிறல்ல, நாங்கள் நம்மளோட பாட்டுக்கு ஓதிட்டு போகிறதான். அப்போ எனவே நாங்கள் என்ன செய்யணும்டா, அதில் பொருளை உணர்ந்து வாசிக்க அல்லாஹு தஆலா எங்களோட உள்ளத்தில் நாங்கள் அறியாத மாற்றங்களை ஏற்படுத்துவான். அது குர்ஆனுக்கு இருக்கிற சக்தி, அந்த குர்ஆனுக்கு அப்படியான ஒரு பவர் அல்லாஹ் வச்சிருக்கான். நிறைய பேர் குர்ஆன் சத்தத்தை கேட்டு குர்ஆன் ஓசையை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் இருக்கிறாங்க. அப்போ எனவே நாங்கள் 2வது பண்பாக நாங்கள் எடுக்கணும், குர்ஆனை நாங்கள் ஓதினா அந்த ஓதுறத்துல பொருளை ஒரு அளவுக்காவது விளங்க ட்ரை பண்ணணும். இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, தொழுகையில் நாங்கள் தக்பீர் காட்டினா எங்களுக்கு வேறு சிந்தனைகள் தான் கூட வருது, தொழுகை உயிரோட்டமாக இல்லை, நாங்கள் தொழுகைக்கு தக்பீர் காட்டின உடனே கூட வாரது வேறு எண்ணங்கள் தான் நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாங்கள் ஓதுகின்ற சூறாக்கள்ற பொருளையாவது ஒரு அளவுக்கு நாங்கள் விளங்கி ஓதுனா இந்த சூறா இதைத்தான் சொல்லுதோ, அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் செய்யப்படா என்று சொல்லி நாங்கள் வளமையாக அந்த அம்ம ஜுசூல வார சின்ன சூறாக்கள் ஒரு 6-7 சூறாக்கள்ன்ற பொருளை நாங்கள் விளங்கி வச்சு அதை ஓதுவமாக இருந்தால் எங்களோட தொழுகையில் வருகின்ற கெட்ட சிந்தனைகளை நாங்கள் ஒரு அளவுக்கு போக்கி எங்களோட தொழுகையை நாங்கள் உயிரோட்டமாக ஆக்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய வசனங்கள் இந்த குர்ஆனை ஓதக்களை நாங்கள் அதை விளங்க ட்ரை பண்ணணும். அதை நாங்கள் காலகாலமாக நாம் ஓதிட்டு வாராப்பிள்ளையை ஓதி முடிக்காமல் அதில் பொருளை உணர்ந்து அது சொல்ல வார கருத்துக்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணினா அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினைக்காத மாற்றங்களை ஏற்படுத்துவான். 3வதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கின்ற பண்பு என்னண்டா, உண்மையான விசுவாசிகள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எப்போதும் அவர்கள் தவக்குல் வைப்பார்கள்.
அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு வார பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அவங்க அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் அவர்கள் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுவார்கள் என்று. எனவே அந்த ஒரு பண்பும் எங்களோட வாழ்க்கையில் வரணும். எங்களுக்கு நாங்கள் அதுவும் ஒரு ஈமானிய பண்பு, ஒரு முக்கியமான பண்பு. இந்த உலகத்தில் எனக்கு எது நடக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் நடக்காது. அல்லாஹு தஆலா எனக்கு எழுதி வச்சவை தான் கட்டாயமாக நடக்கும். எனக்கு நல்லதோ கெட்டதோ துன்பமோ துயரமோ எல்லாமே அது அல்லாஹ்விடம் இருந்து வார விஷயங்கள் என்றதுல ஒரு மூமின் உறுதியாக இருக்கணும். அந்த தவக்குல் என்ற விஷயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சரியாக வருமாக இருந்தா, அன்றாட விடயங்கள் அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துப்பட்டு நாம ஏங்குற ஒரு பழக்கம் நம்மளோட வாழ்க்கையில் வருமாக இருந்தா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்னக்கும் குந்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லருஸிக்தும் கமா துர்ஸகுத் தய்ர். நீங்க உண்மையாக உங்களோட வாழ்க்கையில நடக்கிற விடயங்களை அல்லாஹு தாலாவுடன் நீங்கள் பொறுப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடன் நீங்கள் தவக்குல் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போல உணவளிப்பான். காலையில் அந்த பறவைகள் வெறும் வயிற்றோட செல்லுது, மாலையில நிரம்பிய வயிற்றோட வருது. அப்ப நாம அன்றாடம் ஓடுற ஆடுற கஷ்டப்படுறதெல்லாம் அந்த உணவுக்காகத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா வின் மீது உண்மையான தவக்குல் வைச்சா, அந்த தவக்குல் வைத்து வாழுகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவகட தேவைகளை அவகட பொறுப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் எடுக்கான். எனவே எங்களோட வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். எப்பண்டா நாங்கள் எங்களோட அன்றாடம் நாங்கள் செய்கின்ற எல்லா விடயத்தையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இந்த விஷயத்தை செய்ய போறான், எனக்கு அதில் வார கஷ்டங்களை பிரச்சனைகளை லேசாக்கி தாண்டு நாங்கள் அல்லா இடத்துல கேட்கணும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் தங்களோட அன்றாட விடயங்களை அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுக்காலோ அல்லாஹு தஆலா அது அவருக்கு அல்லாஹு தஆலா இடத்துல அவருக்கு அது போதுமானதாகும். எனவே நாங்கள் எங்கள் அன்றாட விடயங்கள் நலவான விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த கெட்ட விடயத்திலிருந்து யா அல்லாஹ் என்ன பாதுகாருன்னு சொல்லி போட்டோம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அந்த விடயங்களை பொறுப்பு கொடுக்கல அல்லாஹு தஆலா எங்களை பொறுப்பெடுப்பான். எனவே விசுவாசிகள பண்புகளில் நான் மூன்றாவதாக சொன்ன பண்பு என்னண்டா, எங்கட அன்றாடம் நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் அல்லாஹ்விடம் தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நாடினதுதான் இந்த உலகத்தில் எனக்கு நடக்கும், அதை தாண்டி எதுவுமே நடக்காது என்ற அந்த உறுதி எங்கட ஈமான்ல பலம் அறிக்கணும். குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்தில் எழுதி வச்சதை தவிர வேறு எதுவுமே நடக்காது என்ற ஒரு நிலப்பாடு விசுவாசிக்கு வரணும். அதே போன்று இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு ஒரு லேசி இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ வருது என்றால் அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்துக்கு பிறகு எனக்கு ஏதோ ஒரு நலவை வச்சிருக்கிறான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையில் வரணும். அப்போ இது அந்த தவக்குல் என்ற விஷயத்துக்குள்ள வரும். எனவே நாங்கள் நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி, எங்களோட வாழ்க்கையில் வார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்தால் நாங்கள் அந்த மூன்றாவது பண்பை எங்களோட வாழ்க்கையில் கொண்டுட்டு இருக்கிற முஸ்லிம்கள் மூமின்கள். எனவே இந்த மூன்று பண்புகளையும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதோட உண்மையான மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் சாதனை படைத்த ஒரு சஹாபிட வாழ்க்கையை சொல்லி நான் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஈமானிய பலத்தால் உண்மையான ஈமானோட வாழ்ந்ததால அல்லாஹு தஆலா ஒரு சஹாபியை எந்த அளவுக்கு உயர்த்தினான் என்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஹலீஃபா அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹலீஃபா. கிட்டத்தட்ட இந்த உலகத்தை அவர் 10 வருடம் ஆண்டார். 10 வருடம் ஆண்டார்னு சொன்னா அவர ஈமான் சாதாரண ஈமான் இல்லை, மிக பலமான ஈமான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையால போவாராக இருந்தால் ஷைத்தான் அந்த பாதையால போக மாட்டான்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க. எனவே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த பலம் என்னன்னு சொன்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓதிக்கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்று 3 தரம் சொல்கின்றார்கள். சாரியா என்ற ஒரு சஹாபிட பேரு, ஜபல் என்ற மலை. அப்ப அந்த ஹுத்பா முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் ஹலீஃபா கிட்ட வந்து கேட்காங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஹுத்பா ஓதிட்டு கேட்கல, திடீர்னு போல யா சாரியா அல் ஜபல் என்று ஏன் சொன்னீங்க என்று சொல்லி கேட்ட உடனே அவர் அதுக்கு சொல்ற விளக்கம்தான்,
இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, அவர் சாரியா எனப்படுகின்ற ஒரு சஹாபிய ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புறாரு. அந்த படை போகுது ஈரானில் உள்ள ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு பேர் வந்து நஹாவந்துன்னு சொல்கிறேன். நஹாவந்த் என்ற இடத்துக்கு மதீனாவிலேருந்து ஒரு படை போகுது. நான் நினைக்கிறேன் மதீனாவிலேருந்து நஹாவந்த் என்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர். எனவே ஹொத்துபா ஓதித்திருக்காரு. அந்த ஹொத்துபா ஓதித்திக்கல அவர் சொன்ன வாசகம் என்னண்டா, யா சாரியா அல் ஜபல், சாரியாவை நீங்கள் பாருங்க, மலைக்கு பின்னால் உங்களை தாக்குறதுக்கு படையின்று வரையுது. அப்போ இவர் ஹொத்துபா ஓதித்திருக்காரு, 1000 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த சாரியா இருக்காரு. இப்போ நாம் வாழுகின்ற காலம்டா நாங்கள் சொல்லலாம், இன்றைக்கு நவீன வசதிகள் இருக்கி அப்படி அவர் அந்த சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உடனே அந்த சாரியாவுக்கு இந்த உமர் அலி பேசுகிற சத்தம் கட்டுச்சு, அவர் திரும்பி பார்த்தார் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் சக்தி, ஈமானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சக்தி. அல்லாஹ் தஆலா அந்த ஹலீஃபாட அந்த சவுண்டை அவர் கேட்டு உடனடியாக பார்க்காரு, படையொண்டு இவர்களை தாக்குறதுக்கு வரையுது. உடனே இவர்கள் அந்த படையை திரும்பி தாக்கி முஸ்லீம்கள் அந்த இடத்துல வெற்றி பெறார். அப்ப இப்படி ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான் அந்த ஹலீஃபா ஈமானோட இஸ்லாமிய உணர்வோட வாழ்ந்ததுக்காக. எனவே எங்களுக்கும் அல்லாஹ் அப்படி சக்தியை தருவான், சரிதானே? அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை தருவான். எப்பண்டா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஈமானோட வாழணும். ஈமான எங்களோட வாழ்க்கையில நாங்கள் முழுமையாக கையில எடுத்து வாழுகின்ற பொழுதோ அல்லாஹ் தஆலா நிச்சயம் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், அனர்த்தங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே அப்படி அந்த அனர்த்தங்கள், துன்பங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.